வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. விட்டிலிகோ இது ஒரு ரேரான ஸ்கின் டிசார்டருங்க. இதை பத்தி எத்தனை பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த கான்டென்ட் மூலமா முழுக்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த விட்டிலிகோன்ற பேர் வேணும்னா மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இதனால பாதிக்கப்பட்டவங்களை ஒரு முறையாவது நீங்க லைஃப்ல மீட் பண்ணிருப்பீங்க. நமக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அன்றாடம் போயிட்டு வர இடங்கள்ல உழவுறவங்களா இருக்கட்டும், அவங்களையும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, இந்த முகத்துல கையில உடம்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். இதுதான் விட்டிலிகோ. இது ஒரு ரேரான ஸ்கின் டிசார்டருங்க. இது ஆக்சுவலா நம்மளோட தோல் நிறம் எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஏற்படுற அந்த விட்டிலிகோ திட்டுகள் வெண்மையா இருக்கும். கருப்பா இருக்கவங்களுக்கு ஏற்பட்டா பளிச்சுன்னு அந்த விட்டிலிகோவோட ஒட்டுமொத்த தோற்றமும் தெரியும், அவ்வளோ ஒயிட்டா இருக்கும். வெள்ளையா இருக்கும் உடம்புல ஏற்பட்டாலும் இதே நிலைமை தான். தெரியுதா? சிகப்பா இருக்கு கைகள், ஆனா விட்டிலிகோ வந்துச்சுன்னா எப்படி வெண்ணிறத்துல அங்க ஒவ்வொரு இடத்துல திட்டா பேட்சா இருக்கு பாத்தீங்களா? இந்த விட்டிலிகோ ஏற்படுவதற்கான காரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னோன். இப்போ வரைக்கும் 100% வரைக்கும் இதுதான் காரணம்னு சொல்லவே முடியல. அதெல்லாம் முதலே பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன், வெரி ரேர் ஸ்கின் டிசார்டர் இதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் 2 கூற்றை முன்வைக்கிறாங்க. இதனால மேபி இந்த விட்டிலிகோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரிங்க. நம்மளோட தாத்தா, அப்பா, பாட்டி, அம்மா இவங்களுக்கு இது போல விட்டிலிகோ பிரச்சனை இருந்து அவங்க வழியா வர்ற நமக்கும் இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம். இதுதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அதர் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, இதை சார்ந்து ஒரு சில நோய்கள் வரும் பாருங்க, அதோட செயல்பாடுகளை மாற்றம் ஏற்பட்டு நோய் தாக்கம் உருவாகிற காரணம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் போதும் இந்த விட்டிலிகோ தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம மயோசைட்டஸ் கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க, இதோடு தொடர்பு பட்டது தான். சரிப்பா, இந்த விட்டிலிகோ ஏற்படுவதற்கான காரணம் என்னன்றது முழுமையா தெரியலன்னு சொல்லிட்டேன். ஆனா இது ஏற்படுறது எதனால, இதை கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம தோலுக்கு நிறம் தர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்மெண்ட்டுங்க, அதை மெலனின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதால உருவாக்கப்படுறது தான் மெலோசைட்டஸ். இம்யூன் சிஸ்டத்தோட பகுதி, அப்படி இல்லைன்னா மெலோசைட்டஸோட ஏதோ ஒரு பகுதி. இங்க இந்த ஜீன்ஸ்ல திடீர்னு மாறுபாடு ஏற்படும், அதோட செயல்பாடுகள் அப்படின்றது திடீர்னு மாற்றம் அடையும். இது போல விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளோட தோல் மேற்பரப்புல வெள்ளையா திட்டுகள் ஏற்படுறதா விட்டிலிகோ அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இது சம்பந்தமா பல ஆண்டுகளா இப்போ இருக்க ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இருக்க ரிசல்ட்ன்றது முழுமையா கிடைக்கல. அசம்ஷன்ஸை மட்டும்தான் ஆய்வாளர்களால பெருசா முன்வைக்க முடியாதே தவிர இந்த ரேரான ஸ்கின் டிசார்டரை பத்தி பெருசான புரிதல் அப்படின்றது ஒரு நாளைக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எண்டு கார்டு போடவே முடியல. எதுக்காக சொல்றேன்னா, பெர்மனண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இது கிடையாது. இதை முழுமையா கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. இந்த எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு ஓரளவுக்கு மறைக்க முடியாது, அவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்க பெரிய டாஸ்க். இந்த விட்டிலிகோ தாக்கத்துக்கு உள்ளாகிறாங்களே அவங்க எந்நிறம் கொண்டவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த தாக்கம் அப்படின்றது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கும் நாம கிட்ட போய் பார்க்கறதுக்கும் நிறத்துல மட்டும் வேறுபாடு காட்டும். ஆனா வெண்மை அப்படின்றது உள்ள பக்காவா இருக்கும். புரியலையா? இப்போ இந்த 3 இமேஜஸ் மூலமா தெளிவா புரிய வைக்கிறேன். முதல் இமேஜ் பாக்குறீங்களா, ஆக்சுவலா ஒயிட் பீப்புள் தான். இந்த குறிப்பிட்ட கைக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரர் தான். ஆனா அவரோட கையில விட்டிலிகோ ஏற்படுறப்ப பார்த்தீங்களா, இங்க இருக்க ஸ்கின் டோனும் இங்க மாறி இருக்க ஸ்கின் டோன் நிறமும் எந்த அளவுக்கு வெண்மையா மாறி நிக்குது பாருங்க இந்த விரல்கள். அதாவது கொஞ்சமா அந்த பேச்சஸ் இருக்குல்ல, அது அப்படி டெவலப் ஆகிட்டே வரும். சின்ன பேச்சஸா முதல்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பெருசா அப்படி டெவலப் ஆகி எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே இன்னும் கை இங்க ஆரம்பிச்சு அப்படியே ஏற ஆரம்பிக்கும். இதுல இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். இந்த கண்ணோட இமைப்பகுதி அண்ட் இந்த கீழ்ப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இங்க விட்டிலிகோ ஏற்பட்டா இப்படிதான் இருக்கும். இதுல என்னன்னா, உடம்போட ஒரு பகுதியில மட்டும்தான் இது வரும்னு சொல்ல முடியாது, எங்க வேணாலும் வரும். கண்ணோட 2 பக்கம் வரைக்குமே தாக்குதுன்னா உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த விட்டிலிகோ ஆஃப் த ஹைலைட்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 3வதா இப்போ பிளாக் ஸ்கின் டோன்ல இப்போ என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டிலிகோ வந்தா இந்த உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறத்துக்கு அப்படியே இந்த நேரம் மாறிட்டே இருக்கும். அதாவது இந்த இடத்துல வரதா இருந்தா இது வரைக்கும் எனக்கு பிளாக்கா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஏதோ உள்ளங்கை இங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி நம்மளுக்கு ஏற்படும்.
இந்த அளவுக்கு விட்டிலிகோ வெண்மையை ஏற்படுத்தும். ஆரம்பத்துல சின்னதாக தானே வருது இந்த பேட்ச் எல்லாம், இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம கண்டுக்காம விட்டோம்னாக்கா பெருசாக வர ஆரம்பிச்சிருங்க. இது எப்போவுமே டீட்டெயிலாக நீங்கள் கேர் பண்ணியே ஆகணும். அதனால் இந்த விஷயத்தை எடுத்து ஒரு தடவை பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அலட்சியமாக விட்டுருவாங்க, இதுக்கெல்லாம் என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை, சின்ன சின்ன பொட்டு மாதிரி தானே இருக்குன்ட்டு. ஆனால் நாள்பட அப்படியே உடம்பு முழுக்கவும் இந்த வெள்ளை பெருசாக மாறிட்டே இருக்கும். இந்த ரேர் ஸ்கின் டிசார்டரில் பாதிக்கப்படுறாங்கள அவங்கள ஒரு சில கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெண்மை ஏற்படுறதுக்கு முன்னாடி லைட்டாக அரிப்பு ஏற்படுமா. எல்லா கேஸ்லையும் சொல்லலை, ஒரு சில கேசஸில் மட்டும். அதுவும் நியூ பேச்சஸ் அங்கங்கே தென்பட ஆரம்பிக்கல அந்த நேரத்துலலாம் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட முகத்தில் இது போல் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அதுவும் அழகையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கல, உதாரணத்துக்கு சினிமா போன்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம், அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை முகத்தில் ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டம். அதான் மம்தா மோகன்தாஸோட முகத்தையே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்க நேரம் இங்கே இருக்காது, இங்கே இருக்க நேரம் இந்த இடத்துல இருக்காது, அப்படி மாறி இருக்கும். இதுதான் அவங்க நிறமாற்றம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த விட்டிலிகோவை. இந்த அளவுக்கு உடம்பு முழுக்கவே ஏற்படுறது வேறங்க, முகத்தில் மட்டும் ஏற்படுறது வேற அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இது பெரிய தாக்கம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த நிற மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு முடியும், 100% இல்லை, ஓரளவுக்கு முடியும். இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் இந்த சூரிய ஒளி இருக்குல்ல அது தங்கள் மேலே படாமல் அப்படியே தற்காத்துக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய ஒளியிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த சூரிய ஒளி அவங்க மேலே படுதோ அந்த அளவுக்கு அவங்க அசௌகரியமாக உணர ஆரம்பிப்பாங்க. இதோட ட்ரீட்மெண்ட்ஸ் நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் இல்லை, முதலே சொல்லிட்டேன். இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமானதா முதல்ல இம்யூன் மீடியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை முதல்ல கொண்டு வராங்க ட்ரீட்மெண்ட்ஸில். இதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனுங்க, நான் முதல்ல விளக்கம் கொடுத்ததோ தொடர்பு பட்டது தான். அப்புறம் ஸ்கின் கேமஃப்ளேஜ் அண்ட் டாபிக்கல் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ், அப்புறம் இந்த ஒளிக்கதிர்னு சொல்லுவாங்க, இந்த ஃபோட்டோ தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த விஷயத்தை ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு வராங்க. அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா டீபெக்மெண்டிங், முதல்ல சொன்ன மெலனின் அப்படின்ற பெக்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த விஷயத்தில் இதை ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க. சரிப்பா, மற்ற டிசார்டர் வந்ததுன்னா வலி ஏற்படலை ஒரு சில அரிய வகை டிசார்டர்ஸில், இதில் அது போல் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை, இதில் அந்த எந்த தலைவலியும் கிடையாது, வலி சுத்தமாக இருக்காதுங்க, தோலில் மட்டும் வெண்மை படர ஆரம்பிக்கும், அவ்வளோதான். இந்த டயட்டுக்கும் இதுக்கும் நிறைய பேர் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க, நம்ம எடுக்கிற இன்டேக்லாம் சரியா இல்லை, இப்போ இருக்க உணவு முறை மாறிடுச்சு அதனால தான் இது போல பிரச்சனைகளை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. அது உண்மை கிடையாது. இதை உலகளாவிய விஞ்ஞானிகளே ரீசர்ச் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் இந்த விட்டிலிகோ ஏற்படுறதுக்கும் தொடர்பே கிடையாது. 10 இருந்து 30 வயசு வரைக்கும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகப்படியாக அந்த விட்டிலிகோ தாக்கத்திற்கு ஆளாகிறாங்க. அதுலேயும் பெரும்பாலும் குழந்தைங்க. இதை பற்றின நம்பர்ஸ் நான் போக இன்னும் தெளிவாக சொல்கிறேன். தோல் புற்றுநோய் இருக்குல்ல, அதுக்கும் அந்த விட்டிலிகோக்கும் துள்ளியும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சில பேர் சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டுருந்தாங்க, இது போல் உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா கேன்சர் வந்துருச்சு, உனக்கு தோல் புற்றுநோய் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்பாதீங்க, விட்டிலிகோக்கும் இந்த தோல் புற்றுநோய்க்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் இதில் இன்னொரு தரப்பினர் இருப்பாங்க, அப்போ இந்த உடம்புல வெள்ளை வெள்ளையாக வந்தாலே அது விட்டிலிகோவாப்பா அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுவும் கிடையாதுங்க, இதுவும் உலகளாவிய ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. வெள்ளத்திட்டு உடம்புல வந்தாலே அது விட்டிலிகோ கிடையாது, அது பலதரப்பட்ட காரணங்களை சுமந்திருக்கலாம். இதுக்காக தான் இந்த விட்டிலிகோ தாக்கத்திற்கும் உள்ளா இருக்கான இல்லையான்றதை பார்க்கறதுக்கு டிஷ்யூ பயாப்சி இதன் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்களே. இதை பேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் விட்டிலிகோ பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை தாண்டி மற்றபடி சும்மா கண்ணால் மட்டும் பார்த்துட்டு ஏன்பா வெள்ளை வெள்ளையா இருக்கு விட்டிலிகோ அப்படின்னா முடிவு பண்ணிடவே கூடாது. இப்போ உங்களுக்கு இன்னும் டவுட் வரலாம், சரிப்பா நம்மளோட ஃபுட் ஹேபிட் ஃபுல்லாக மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் முழுக்க மாறிடுச்சு, அந்த காலகட்டங்களில் அந்த விட்டிலிகோ பிரச்சனை மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ தான் நம்ம தலைமுறை நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நாகரிக வளர்ச்சி இந்த விட்டிலிகோ அதிகரிப்புக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக அவங்க எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா, கிமு 1500 இந்த பண்டைய ஈஜிப்த் இருக்குல்லங்க, இவங்களுக்கு ஒரு புனித புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையும் அந்த புத்தகத்தை தான் ஃபுல்லாக அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் அபிஸ் பாப்பைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை மருத்துவ குறிப்புகள் அடங்கிய இந்த புத்தகத்தில் கூட இந்த ஸ்கின்னில் வெள்ளை வெள்ளையாக அந்த படுற விஷயம் இருக்குல்ல, அப்படியே அந்த பேச்சஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிற விஷயம், இதை பற்றிய குறிப்பு இருக்குது. அப்படின்னா பண்டைய எகிப்து நாகரிகத்திலேயே இது இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டா கிமு 1280 மோசஸோட 3வது புத்தகம் இருக்கு பாருங்க, லிவிட்டிகஸோட ஓல்டு டெஸ்டமெண்ட். இதில் ஜாரத், டி சைலண்ட் ஓகேவா, ஜாரத் அப்படின்ற ஒரு ஹீப்ரு வார்த்தை இருக்குங்க. இந்த ஹீப்ரு வார்த்தை குறிக்கிறதும் தோலில் வெள்ளை வெள்ளையாக ஒரு விஷயம் பட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகுதுல, இதை குறிக்கிறது. ஆக்சுவலாக இந்த ஈஜிப்ட் சிவிலைசேஷன் அண்ட் இந்த இடத்துல இந்த லிவிட்டிகஸை பற்றி சொன்ன பாருங்க, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த அறிஞர்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஏப்பா அந்த காலத்தில் இருக்குது இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு.
ஆனால் இன்னும் ஒரு சில அறிஞர்கள் மாறுபட்டு என்ன விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இல்லைங்க அந்த காலகட்டத்தில் இந்த விட்டிலிகோவை பற்றி பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் இந்த தொடுநோயெலாம் இருக்குல்ல, இது ஒருத்தர் தாக்குனால கிட்டத்தட்ட இதே போல் பேட்ச் ஏற்படும். ஸோ இதைத்தான் அவங்க மேபி இந்த தோலில் வெள்ளை படுதுன்ற விஷயமா அவங்க இப்போ குறிப்பிட்டிருக்கலாம். இதை நாம் இப்போ விட்டிலிகோ நினச்சிருக்கலாம். ஸோ நம்மளோட அசம்ஷனே தப்பு. இடைப்பட்ட காலத்தில், பண்டைய நாகரிகத்துக்கும் இப்போ இருக்க மனிதகுல நாகரிகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த விட்டிலிகோ வளர்ச்சி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மக்களே 2 விதமான அசம்ஷன்ஸையும் முன் வச்சுட்டேன். திரும்ப சொல்கிறேன், இது அசம்ஷன் மட்டும்தான். கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க பார்த்து சாட்சியமாக எழுதி வச்ச விஷயங்கள் கிடையாது. இந்த 2 அசம்ஷன்ஸில் எது உண்மையாக இருக்கலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நோயை பற்றி நம்ம பேசினாலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இந்த நோய் பாதிச்சவரா, கிட்டேயே போகக்கூடாதுப்பா, அவர்கிட்ட பேசக்கூடாதுப்பா அப்படின்னு. அது மாதிரிலாம் பண்ணுறாதீங்க. இருக்கிறதுலே கொடுமை. அதாவது வாழும்போது நரகத்தை காட்டுற விஷயம் அதெல்லாம். மற்றவங்களை நம்ம அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தர், நம்மளோட அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அம்மா அப்பாவோ நம்மளுக்கு பிறந்த குழந்தைங்களோ அவங்களுக்கு இது போல் பிரச்சனை இருந்தால் விட்டு போயிடுவோமா, கூட வச்சு பார்ப்போல. இது மாதிரி எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விட்டிலிகோ பாதித்த ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளி போகாதீங்க, அவங்கள தொடர்றதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா இது பரவுற நோயெல்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்கின் டிசார்டர், ரேரான ஸ்கின் டிசார்டர், அவ்வளோதான். இந்த விட்டிலிகோ பாதித்தவங்களை நீங்கள் தாராளமாக தொடலாம், எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த விட்டிலிகோ பாதித்தவங்களை தொடர்றதை பற்றி இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, காரணம் இருக்குது. ஏன்னா உலகத்தோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய லிஸ்ட்டுங்க அது. நான் அவ்வளோ பேரை பற்றி கூட சொல்லலை, 2 பேரை பற்றி சொல்கிறேன். ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சன். இந்த மனுஷனை நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இந்தியாவுக்கு வந்தப்போலாம் நடிகர் பிரபுதேவா அவர்கள்லாம் அவர் ஒரு முறையாச்சு பார்க்க முடியாதுன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. இவரை மாதிரி நிறைய பேருங்க நம்ம இந்தியாவில் பெரிய பொலிட்டிஷியன்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், நிறைய சினிமா நடிகர்கள் இவங்கெல்லாம் பார்க்க தவம் கடந்தது அந்த ஒரு மனுஷனை தான். உலகம் முழுக்கவே கிங் ஆஃப் பாப்னு பேர் எடுத்தவர் அவர். அப்பேற்பட்ட எம்ஜேக்கு இந்த விட்டிலிகோ பிரச்சனை இருந்திருக்கு. சரி, நம்ம இந்தியா பக்கம் வாங்க. நம்ம பிக் பி இருக்கார்ல, அமிதாப் பச்சன், இவரும் விட்டிலிகோவால் பாதிக்கப்பட்டவர் தான். நோயின்றதே நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனால் நான் அதில் ஒரே ஒரு விஷயத்தை ஆப்டிமிசம் சார்ந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். சமத்துவமாக அடிக்குதுங்க. பணக்கார ஏழை செலிபிரிட்டி எதுவுமே பார்க்கறதில்ல, வந்தால் ஒரு வழி ஆக்கிட்டு தான் போகுது. ஆனால் என்ன, இவங்க பணம் படைச்சவங்க, அதனால் டெம்பரவரியாக அந்த பாதிப்பை மற்றவங்களுக்கு தெரியாமல் தப்பிக்கிறாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நிதர்சனத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.